நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. ஏம்மா, உங்க அண்ணன் ஆதாயம் இல்லாம ஆத்துல விழுவானா? அவ்வளவு பெரிய சொத்து தரும்போது திக்குவாய் பொண்ணு என்ன பேச்சே வரலனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு தான் அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, அதை விட அதிகமா சொத்து தரேன்னு சொல்லுங்க. இப்பவே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறேன். உங்க பொண்ணுங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிடுறேன். முடியுமா? தைரியமா சொல்லு. முடியாது இல்ல? அப்ப என்ன பண்ணணும்? அண்ணன் வீட்டுக்கு வந்தமா, அண்ணிக்கிட்ட சொல்லி நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டோமா, திரும்ப போகும்போது அண்ணங்கிட்ட 5 or 10 வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும். இப்படி வந்து என்ன அரிக்க கூடாது. பொண்ணு எடு புடலங்கா எடுன்னு. புரியுதா? கூட பிறந்துட்டீங்கிறதுக்காக வேணா உங்க 2 பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? சும்மா நச்சரிச்சு. இனியாவோட அப்பன் அந்த அசோக் நகர் வீட்டை வித்து காசு கொடுத்தாதான் கல்யாணம்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த வீட்டையே நம்ம விக்க விடாம பண்ணிட்டா அது எப்படி முடியும்? அந்த வீட்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு. அந்த வீட்டை வாங்குறவன் எவனா இருந்தாலும் தூக்கு மாட்டி செத்து போயிருவான்னு நாமளே ஒரு பொருளையை கிளப்பி விடுவோம். அப்புறம் எவனுமே அந்த வீட்டை வாங்க வர மாட்டானுங்க. வேற என்ன, கல்யாணமும் நின்னு போயிடும். சூப்பர். ஹலோ எவ்ரிபடி. என்ன மாமா, நல்லா சாப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு. மாப்பிள, உங்க அம்மா சமைச்ச கறி குழம்ப சாப்பிட்டுட்டு அசைய முடியாத மலைப்பாம்பு மாதிரி ஆயிட்டேன். வெரி குட் வெரி குட். அம்மா போட்டு வைப்போ. அம்மா 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 எங்க இருக்க? அமுதா, என்னையா வயிறு ஒரு மாதிரியா இருக்குடி. ஐயோ, அந்த இடத்துல அளவா சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா? ஆமா, பாத்ரூம்ல தண்ணி இருக்கா? தண்ணி. அம்மா, ஏன் மருமகனே, அத்தைங்க 2 பேரும் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி 3வது மனுஷன் மாதிரி கண்டு காணாம போறீங்க? இல்ல அத்தை, அது ஆக்சுவலி வந்து சரி, அத்தைங்கள கூட பார்த்து பார்க்காத மாதிரி போறேன்னு மன்னிச்சிடலாம். ஆனா அத்தை பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்கள பேருக்கு சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையாவது கேட்கலாம்ல? ஐயோ, அவருக்கு இப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோமா? அவரு நினைப்பு எல்லாமே வேற இடத்துல இருக்கு. நால்வரணி ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. அதுக்கான விக்டிம் நான் கிடையாது. என்ன விடுங்கப்பா. ஒரு பிடி கொடுத்தாவது பேசுறானான்னு பாரு. அந்த அளவுக்கு அவ மாமாவை மயக்கி வச்சிருக்காமா. இனியா கொனியானுக்கிட்டு அவள. அம்மா எங்கம்மா இருக்க? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். எங்க பாரு. என்னாச்சு? சமைச்சிட்டு இருந்தேன்டா, உள்ளதான் இருந்தேன். என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் சமையல் 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 தானே. என்னடா பண்றது, உன் அப்பாவோட தங்கச்சிங்களுக்கு மத்தியானம் கறி சோறு ஆக்கி போட்டேன். இதோ இப்ப அவங்களுக்கு வடை பஜ்ஜி சொஜின்னு செஞ்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது? என்ன அத்தைங்களா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கண்டுக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கல்ல. சாரி, இப்ப கண்டுக்கிறேன். அம்மா வந்து ஒத்தையில கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க வெட்டியா தானே இருக்கீங்க, போய் ஹெல்ப் பண்ணலாம்ல? இல்ல, அது வந்து சரி, நீங்க 2 பேரும் அத்தைகள், கொஞ்சம் வயசாயிருச்சு, உங்களை எதுவும் நான் கேட்கல. உங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க? அவங்களும் வெட்டியா தானே இருக்காங்க. அப்படி சொல்ற மகனே. அவங்க போய் கிச்சன்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. உங்க 2 பேரும் தான் கிச்சன்ல போய் கொஞ்சம் அப்படி கூடமாட வேலை செய்யுங்க, உடம்பு குறையும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்.
போங்கம்மா. ஆ, ஸ்வேதா கொஞ்சம் இங்க வாமா. சொல்லுங்க ஆ, என்ன காஞ்சிருச்சு, போய் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வந்துரு. பஜ்ஜி போடணுமா? பாத்தியா? மீனா, தேங்காய் துருவி வச்சிருக்கேன், கொஞ்சம் சட்னி அரைச்சிரு. சரியா? போங்க போங்க. ஆ, என்னப்பா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? கரெக்ட். வா வந்து உட்காரு முதல்ல. ஆ? வந்து உட்காரு. என்னப்பா, எதுக்கு உட்கார சொல்ற? இது உட்காரு கொண்டு சொல்றேன். வந்திருக்கான். என்னன்னு கையில கவர்லாம் ஷாப்பிங் போனியா? போனோம். டேய், இனியா கூட தானே போன? ஆமா. ஆ. இங்கே பார். என்னடா இது? காட்டு காட்டு காட்டு. ஏய். ஐயோ, சூப்பரா இருக்குடா. ஐயோ, ஓகேவா? அண்ணே, இது அண்ணியோட செலக்ஷன் தானே? எப்படி கண்டுபிடிச்ச வாண்டு? உங்க செலக்ஷன் பத்தி எனக்கு தெரியாதா? சுண்டலிலாம் சவுண்டா கலாயுது பாரு. என்ன மயிறு எரியுதுக்கா. நம்மள பாக்க வச்சுட்டு என்னமா ஆட்டம் போடுதுங்க பாரு. அந்த கௌரி அவ இஷ்டத்துக்கு பொண்ணுங்களை பார்த்து மகன்களுக்கு முடிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கா. ச்சே, நம்மள ஒரு மனுஷி கூட மதிக்கலக்கா. ஆமாண்டி, காத்து அவ பக்கம் அடிக்குதுங்கிற திமிரு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டணும்க்கா. கட்டிரலாண்டி, கட்டிரலாம். நான் எங்க இவ்வளவு சூப்பராலாம் செலக்ட் பண்ண போறேன்? இது சொன்னது கரெக்ட் தான். என் டேஸ்ட் கொஞ்சம் கண்ட்ராவியா தான் இருக்கும். இல்ல இல்ல, தப்பு தப்பு. நீ வாழ்க்கையில ஒண்ணு சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கேனே. இனி அண்ணிய தான் சொல்றேன். அவங்கள லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ண பாரு, அது உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஏய், ஐயோ, என் பிள்ளைக்கு வெக்கத்தை பாருடி. நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காதம்மா. அதுவும் நீ அண்ணிய பார்த்து செலக்ட் பண்ணலையே, அவங்க கொடுத்த காஃபியை குடிச்சு பார்த்து தானே செலக்ட் பண்ண. ஏய், குட்டி தாத்தான் கமெண்ட பாரு. போலீஸ்காரன் கையில அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அதெல்லாம் முன்னாடினே, இப்போ நீ சிரிப்பு போலீஸ். ஏய் அம்மா, என்னம்மா இது பாருமா. என்னடி, என் பிள்ளைய பார்த்து சிரிப்பு போலீஸுங்கிற? இல்லம்மா, இனியா நீ வந்த பின்னாடி சாஃப்ட் ஆயிடுச்சுல அண்ணன், அதத்தான் காமெடியா சிரிப்பு போலீஸ்னு சொன்னேன். அது அம்மா, இங்க பாத்தியா, இனியா நீ பேரு சொன்னாலே அண்ணன் அப்படியே வளைஞ்சு குலைஞ்சு வெக்கப்படுத்து பாரு. ஏய், சும்மா ரெடி, கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்ல, அப்புறம் சொல்றேன். அம்மா, அண்ணனே ஒண்ணும் இல்ல சொல்லுது. ஏய், நீ அடங்க மாட்ட. நீ சொல்லுப்பா. அம்மா, இனியா எனக்கு பார்த்து பார்த்து நல்ல ஒரு கிஃப்டா செலக்ட் பண்ணிருக்கா. நான் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? சூப்பர்ப்பா. அம்மா, அவ வாங்கி கொடுத்துட்டா, நான் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். சோ நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நெக்லஸ் ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். ஆனா என்னுடைய டேஸ்ட் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல, சுண்டலி சொன்ன மாதிரி. சோ நீ ஒரு நல்ல நெக்லஸா ஏதாவது பார்த்து செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடு. அதை நான் அவகிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். ஏன் அப்படி? அது சூப்பர் ஐடியா தான். ஆனா அவளுக்கு என்ன மாடல் பிடிக்கும்னு எனக்கும் தெரியலையே. இதுக்கு எதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு, பேசாம அண்ணிய கூப்பிட்டு போய் எடுத்துட வேண்டியதானே? என்னது, அண்ணிய கூட்டிட்டு போய் அவளுக்கே கிஃப்ட்? ஐயோ அம்மா, இந்த மக்கு கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது, நீயே சொல்லு. இனியாவே வந்து அவளுக்கு செலக்ட் பண்ணி விக்ரம் அதை கிஃப்டா கொடுக்கும்போது அவளுக்கு அது சர்ப்ரைஸா இருக்காதடி. ஐயோ அம்மா, அது அன்னைக்கு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு நகை எடுக்கணும்னா அண்ணிய கூட்டிட்டு போயிடுங்க. அப்போ அன்னைக்கு பிடிச்சது அண்ணிய எடுத்த மாதிரி இருக்கும்ல. ஓஹோ, பரவாயில்லையே. நான் கூட கடவுள் மேல செம்ம காண்ட்ல இருந்தேன். கொஞ்சம் கூட மூளையே இல்லாம எனக்கு ஒரு தங்கச்சியை குடுத்துட்டியே அப்படின்னு. ஆனா பரவாயில்லமா, ஏதோ மூளை மாதிரி கொஞ்சோண்டு கொடுத்து வச்சிருக்கான். நாட் பேட். ஆமா ஆமா, இருக்குது இருக்குது. அம்மா, என்னம்மா நீயும் சேர்ந்து ஓட்டுறியா? இல்ல, உண்மையிலேயே இவ சொன்னது நல்ல ஐடியா தான். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா,
அழகான ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஏடிஎம் கார்டு உனக்கு பின்னு தெரியும்ல? தெரியும்ண்ணா. ஓகே, நல்லதா ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி வாங்குங்கம்மா. சரியா? சரி 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 சரி. குட் ஐடியா குட்டி சாத்தா. சரி, இத அண்ணன் பீரோல கொண்டு போய் வச்சுட்டு இனியாக்கு போனை போட்டு அவ எப்போ ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டு பாப்போம். ஹலோ, ஹாய் அத்தை, சொல்லுங்க. இனியா எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க அத்தை. அது வந்து இனியா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அக்ஷயாக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கணும். இன்னைக்கா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல, செவ்வாயோ வெறுமாயோன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு எடுக்கலான்னு இருக்கேன். ஆமா அத்தை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆஹா, எனக்கு ஈக்குவலா பழமொழி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே. அத்தை, நான் தமிழ் வாத்தியார் பொண்ணுங்கறத மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. சரி, அக்ஷயாக்கு நகை எடுக்க போறோம்ல, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் அது இதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ என் கூட வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடு. ஐயோ, நாளைக்கா? அத்தை, நாளைக்கு 10 மணிக்கு திருவேற்காடு கோவிலுக்கு போகணும். அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகணும்னு 12 வாரம் விரதம் இருந்து கோயிலுக்கு வரேன்னு வேண்டிட்டு இருந்தேன். அத்தை, நாளைக்கு தான் கடைசி வாரம், அத முடிச்சிட்டு வந்துடட்டுமா? சரி சரி சரி, அது போதும். ஆமா, கோயிலுக்கு எப்படி போற? அவ்வளவு தூரம் டூ வீலர்லயா போற? இல்ல அத்தை, வண்டியை நான் சர்வீஸ்ல விட்டுருக்கேன், அதனால கேப் புக் பண்ணி தான் நான் போகணும். சரி சரி சரி, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கரெக்டா 11 மணிக்கு இங்க வந்து சேர்ந்துரு. ஓகே ஓகே, டன். ஓகே, சரி சரி, பாய். ஓகே. கோயிலுக்கு போறாளா? அப்படியே மேல அனுப்பிட வேண்டியதான். அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒண்ணு போல 2 பேரும் என்ன பார்க்க கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன ஆளே மாறி போயிட்ட? ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி 4 காசு சேர்த்தேன். ஒண்ணுக்கு 4 லாரி ஓடுது, ஏதோ என் பொழப்பு போகுது. வராதவங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னால அக்காங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஆகணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? ஒரு சின்ன வேலைதான், இந்தா. உள்ள கலையா தான் இருக்கு, இவளை என்ன செய்யணும்? ஆளே இல்லாம செய்யணும். என்னங்க நீங்க 2 பேரும் கொலை பண்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க. வேற வழி இல்ல. இவ உயிரோட இருந்தா என் பொண்ணு நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாது. எங்க அண்ணன் நல்ல சிவம் இருக்குல்ல, அவர் மகனுக்கு இவளை பேசி முடிச்சிருக்க. நிச்சயம் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் வேற. நம்ம இன்ஸ்பெக்டர் விக்ரம் அவருக்கா? ஆமா, அவனுக்கு தான். இவ என் பொண்ணு வாழ்க்கைக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கா. இவளை தீத்து கட்டிட்டா போதும், எங்க 2 பேர் பொண்ணையும் விக்ரம்க்கும் இளங்கோக்கும் கட்டி வச்சிருவோம். அது சரிக்கா, விக்ரம் உங்க அண்ணன் பையன், மோசமான ஆளாச்சே. மாட்டணும், கொண்டு குழியில இறக்கிடுவான். மாட்டாம இருக்கணும் தானே உன்கிட்ட வந்தது. சரி, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்கிட்ட நிறைய பசங்க இருக்காங்க, சின்ன தடயம் கூட இல்லாம முடிச்சிடலாம். ஆனா 3 லட்சம் ஆகும். என்னப்பா அக்காங்க கிட்ட போய் இவ்ளோ பணம் கேக்குற? அக்காங்க போய் தான் இவ்வளவு கம்மியா கேக்குறேன். சரி, இந்த 1 லட்சம் வாங்கிக்கோ, வேலை முடிஞ்சதும் மீதிய வாங்கிக்கோ. ஓகே. நாளை காலையில 10 மணிக்கு திருவேற்காடு கோயிலுக்கு வருவா. அநேகமா ஹைவேஸ் வழியா தான் வருவா. சோலியை முடிச்சிடு. ஆனா ஜாக்கிரதையா இரு, ஒரு சின்ன தடையும் கூட விட்டுற கூடாது, புரிஞ்சுதா? என்னக்கா இன்னுமா என்ன நம்பல? தொழில் சுத்தமா இருக்கும்,
சின்ன பிசிறு கூட இல்லாம காரியத்தை முடிப்பேன். நீ கவலைப்படாம போக்கா. நான் வேலையை முடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ரெடியா இருக்கணும். சரி, ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கோம். சொல்லு பங்காளி. பங்காளி அவ கிளம்பிட்டா. 8617 சிமெண்ட் கலர் காரு. சரிண்ணா. ஏரியாக்குள்ள நான் வந்ததும் உனக்கு கால் பண்றேன். ரெடியா இருனா? நான் ரெடி தானே இருக்கேன். சரி பங்காளி. அண்ணா இங்க யூ டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். வேற ஒரு வழி இருக்கு, அது ஷார்ட்கட், அதுல போலாம். சரிங்க மேடம். அண்ணா பார்த்து ஓவர் ஸ்பீட் வேணாம். இல்ல மேடம், ஸ்லோவா தான் போறேன். சொல்லுங்கண்ணா. அவன் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டா பங்காளி. இதோ உடனே கிளம்புறேண்ணே. ஓகே பங்காளி. என்னென்ன ஆச்சு? தெரியல மேடம், என்னன்னு பாக்குறேன். இனியா கிட்ட பேசலாமா? ஓகே. மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், டீசல் போட மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க மேடம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், பக்கத்துல தான் இருக்கு பங்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணா, பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அவன் ஞாபகம் வந்துருச்சு.
இப்ப பேசியே ஆகணுமே. நார்மல் கால் போட்டா முகம் தெரியாது, பிரயோஜனமே இல்ல. வீடியோ காலே போடுவோம். எங்கம்மா இருக்க, எங்க இருக்க? வீடியோ கால்? ஹாய் நியா. ஹாய். என்ன சார் புதுசா வீடியோ கால்லாம் வரீங்க? என்ன விசேஷம்? என்னாச்சு? காரு ரோட்ல நிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திருவேற்காடு கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஹைவேஸ்ல இருந்து திரும்பின உடனே இந்த ஓரமா டீசல் இல்லாம வண்டி நின்னுடுச்சு. டிரைவர் வாங்க போயிருக்காரு. அதெல்லாம் விடுங்க, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன திடீர்னு வீடியோ கால்? என்னாச்சு? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்